எனதர்மை மாணவ மாணவிய செல்வங்களே, இன்னைக்கு விஜயதசமி, வெற்றிக்கு வித்திடும் நாள், வெற்றியை கொண்டாடும் நாள். அதனால் என் பள்ளிக்கு 11ஆம் வகுப்பில் சேர்க்கை செய்யப்பட்டு பயில வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களையும் பள்ளியின் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ், இயற்பியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேரிடர் காலத்திலும் நம் பள்ளியின் மாணவ மாணவியர்கள் கல்வியானது தடைபடக்கூடாது என்ற சீரிய நோக்கில் நம் பள்ளி செயலர் அவர்களின் சீரிய முயற்சியாலும் அவர்களுடைய வழிகாட்டுதலாலும் நம் பள்ளியில் இந்த ஆன்லைன் வகுப்பு, இணையதள வகுப்புகளானது நடைபெற்று வருகிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றிலிருந்து அந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகிறது. மாணவ மாணவிகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த வகுப்பை உற்று நோக்கி நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நீங்கள் 10th வரைக்கும் படித்தது வேற மாதிரி இருக்கும். 11th 12th அப்படிங்கும்போது மேல்நிலை கல்வி அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் அந்த பிரைமரி எஜுகேஷனை முடித்து, மிடில் எஜுகேஷனை முடித்து, செகண்டரி எஜுகேஷனை முடித்து இப்போ ஹையர் செகண்டரிக்கு வந்திருக்கீங்க. அப்போ அந்த மேல்நிலை கல்விங்கும்போது ஒன்றும் புதுசாக இருக்காது. நீங்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் என்ன அறிவியலில் படிச்சிங்க அப்படின்னா ஒரே புக்காக படிச்சிருப்பீங்க. இப்போ அதை அப்படியே தனித்தனியாக பிரித்து, ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பாட்டனி தனியாக, ஜுவாலஜி தனியாக படிக்க போகிறீங்க. அப்போ அங்கே 2 வரியில் படிச்சிருப்பீங்க. இப்போ அதை இங்கே கொஞ்சம் விளக்கமாக, எலாபரேட்டாக ஒரு 15 வரி 20 வரியில் படிக்க போகிறீங்க. கான்செப்ட் ஒன்று தான். கொஞ்சம் நீங்கள் அதை நல்லா கவனமாக கவனித்து நல்லா படித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த துறையில் செழித்து விளங்க இறைவனை வேண்டி உங்களுக்கு இந்த பாடத்தை இன்று ஆரம்பிக்கின்றோம். இப்போ ஃபிசிக்ஸில் வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். ஃபிசிக்ஸுங்கிறது சயின்ஸில் ஒரு பிரான்ச். அப்போ இந்த ஃபிசிக்ஸில் என்ன படிப்போம் அப்படின்னா த நேச்சுரல் ஃபினோமினா விச் டேக்ஸ் பிளேஸ் இன் வேரியஸ் ஃபிசிக்கல் சுச்சுவேஷன்ஸ். இயற்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பற்றி ஆய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ளும் ஒரு அறிவியலின் பிரிவு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இயற்பியல், பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபிசிக்ஸில் சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குது அப்படின்னா அதை தியரட்டிக்கலாகவும் போகலாம், சயின்டிஃபிக்காகவும் போடலாம், இல்லை மேத்தமேட்டிக்கலாகவும் போகலாம். அந்த இதில் நம்ம இப்போ சயின்டிஃபிக் மெத்தடில் அதை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும் சயின்டிஃபிக் மெத்தடில் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் அந்த இதை நம்ம சிஸ்டமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணணும். ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதை we have to observe systematically. சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும். செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் ஒரு அந்த சோதனையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சோதனையை செய்ய தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அப்சர்வேஷனை பார்க்க முடியும். தேர்ட் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரீசனிங் குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கணும், குவான்டிடேட்டிவாகவும் இருக்கணும். ஃபோர்த் அதுக்குன்னு சில மேத்தமெட்டிக்கல் மாடலிங், இப்போ டெரிவேஷன்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஃபிஃப்த் அதோட ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ நம்ம ஒரு லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த லாவை எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முதல்ல பண்ணணும், அதோட அப்சர்வேஷனை கீனாக வாட்ச் பண்ணணும், அதுக்கு குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் நீங்கள் என்னங்கிறத கொடுக்கணும், அதுக்கான மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கை பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் கண்டுபிடிச்சதும் அந்த ஆல்ரெடி சயின்டிஸ்ட் செஞ்சுருக்கிறதும் ஒத்து போகுதா, அப்போ அதுதான் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். அப்போ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் மெத்தட்னா சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், controlled experimentation, qualitative and quantitative reasoning, mathematical modeling, prediction and verification அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு ராடை ஹீட் பண்ணுறோம். இப்போ ஒரு ராடை ஹீட் பண்ணும்போது how much time it takes by the heat to flow from one end to other end. ஒரு ராடை நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு அந்த ஹீட் வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது.
இந்த ப்ராசஸ் வந்து இஸ் இட் சேம் ஃபார் ஆல் மெட்டல்ஸ்? நீங்கள் எடுத்துக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் இது ஒரே மாதிரி இருக்கா? இப்போ நம்ம ஹீட்டை அப்ளை நம்ம ஹீட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் வாட் ஹேப்பன், டிக்ரீஸ் பண்ணால் வாட், இந்த மாதிரி நமக்குள்ளேயே இப்போ ஒரு ஏதோ ஒரு பாலை தூக்கி போடுறீங்க, அந்த பால் போய் விழுது, அப்போ ஹவு மச் டைம் இட் டேக்ஸ், அது என்ன ஸ்பீடில் போகுது. இதே ஏர் இல்லாமல் வேற ஒரு மீடியாவில் கொண்டு போய் போட்டால் என்ன நடக்கும்? இதே நம்ம இந்த பிளாஸ்டிக் பாலுக்கு பதிலாக ரப்பர் பாலை போடுறது, இல்லை அயன் பாலை போடுறோம், ஷார்ட் புட் போடுறோம், அந்த மாதிரி அயன் பாலை போடுறது, அந்த மாதிரிலாம் போகும்போது நமக்கா அந்த கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவிட்டிக்கு அது நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது பண்ணுறது தான். இப்போ இந்த ஃபிசிக்ஸோட பிரான்ச் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா மெக்கானிக்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்கும், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்னு ஒரு பிரான்ச் இருக்கும், ஆப்டிக்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அக்கோஸ்டிக்ஸ், அடுத்தது வந்து ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னு. இப்போ இதுல இந்த மெக்கானிக்ஸ்னு சொன்னோம்னா அந்த மெக்கானிக்ஸ் ரெண்டா பிரிப்போம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டைனமிக்ஸ். அதுல ரெண்டு பிரான்ச் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டைனமிக்ஸ். அப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொன்னோம்னா it deals with the object which are at rest. எந்த ஆப்ஜெக்ட்லாம் ரெஸ்ட்ல இருக்கோ அதை பத்தி படிக்கிறது. டைனமிக்ஸ்னு சொன்னோம்னா it deals with the object which are in movement, இயக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி படிக்கிறது. இந்த டைனமிக்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்காங்க, கினமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் அப்படின்னு. அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்னா அது என்ன டீல் பண்ணும் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் த ஹீட் எனர்ஜி அண்ட் அதர் எனர்ஜி. ஹீட் எனர்ஜிக்கும் அதர் எனர்ஜிக்கும் இடையில என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத படிக்கிறோம். எப்படி சொன்னோம்னா ஒர்க் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஹீட், ஹீட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் ஒர்க், அந்த ப்ராசஸ் தான் படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஆப்டிக்ஸ் அப்படின்னா இது வந்து லைட்டை பத்தி படிக்கிறது, இட் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் லைட். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அண்ட் their internal or mutual relationship. எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசத்துக்கும் இடையில என்ன, அதாவது மின்னியலுக்கும் காந்தவியலுக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பை படிக்கக்கூடிய ஒரு பகுதி. அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னா it deals with the propagation of sound waves. இந்த ஒலி அலை ஏற்படுது இல்லையா, அதை பத்தி படிக்கக்கூடியது, it deals with the propagation of sound waves. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னா it deals with the properties of astromaterials, வானியல் பொருட்களை பத்தி படிக்கக்கூடியது. ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னா it deals with the relations between the space, time and energy, அதை பத்தி படிக்கிறது. அடுத்தது மாடர்ன் பிசிக்ஸ்னா குவாண்டம் பிசிக்ஸ்னு சொல்றோம். அந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல ரிலேட்டிவிஸ்டிக்னு ஒன்னு இருக்கு, நான் ரிலேட்டிவிஸ்டிக்னு ஒன்னு இருக்கு. அடுத்தது அட்டாமிக் பிசிக்ஸ், it deals with the nature of atoms and their properties. நியூக்ளியர் பிசிக்ஸ்னா it deals with the nature of nucleus and its properties. molecular physics it deals with the nature of molecule and molecule. High energy physics it deals with the energy relation between the time, space and energy. அதை பத்தி படிக்கிறது. The condensed matter of physics அதேதான். புரியுதா? இந்த மாதிரி பிசிக்ஸ்ல நிறைய branches இருக்கு. இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்க பயங்கர வேணாம். நமக்கு இருக்கிறது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ரைட்டா? இதுக்கு அடுத்தது physical quantity. இப்பதான் டாபிக் உள்ள நம்ம போறோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா physical quantity அப்படின்னு பார்க்க போறோம். இயற்பியல் அளவு. இப்ப இந்த physical quantity ன்னு சொன்னோம்னா quantity that can be measured in laws of physics and describe the laws of physics. அந்த ஒரு குவாண்டிட்டி வந்து லா ஆஃப் பிசிக்ஸ்ல வந்து நம்ம அப்டைன் பண்ணி அதை வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு physical quantity. இந்த physical quantity-ய ரெண்டா பிரிக்கிறாங்க. fundamental quantity, derived quantity. fundamental quantity ன்னு ஒன்னு சொல்லுவாங்க, derived quantity ன்னுவாங்க. fundamental quantity or dependent quantity. இது derived quantity, the fundamental quantity or independent quantity. இது derived quantity or dependent quantity. இப்போ அந்த fundamental quantity ன்னு சொன்னோம்னா the physical quantity that cannot be expressed in terms of any other physical quantity. ஒரு குவாண்டிட்டியை வேற எந்த குவாண்டிட்டியாலையும் டிஃபைன் பண்ண முடியாம அந்த குவாண்டிட்டி அதால மட்டுமே ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா that is called fundamental or independent quantity. அப்ப இந்த fundamental quantity பார்த்தோம்னா மொத்தம் 7 இருக்கு. length, mass, time, temperature, current,
amount of substance, luminosity, amount of substance and luminosity. மொத்தம் 7 இருக்கு fundamental quantity. Length, mass, time, temperature, current, luminosity, amount of substance. அப்ப ஒரு இயற்பியல் அளவுன்னு சொன்னா இயற்பியல் விதிகளால் மதிப்பிடக்கூடிய எந்த ஒரு அளவையும் இயற்பியல் அளவுன்னு சொல்றோம். அதை வந்து அடிப்படை அளவு வழி அளவுன்னு ரெண்டா சொல்றோம். அடிப்படை அளவுன்னா வேறு எந்த அளவுகளாலும் குறிப்பிட முடியாத இயற்பியல் அளவு, அதுதான் அடிப்படை அளவு ஃபண்டமெண்டல்ன்றோம். அது பார்த்தோம்னா நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவுன்னு சொல்லுவோம். derived quantity ன்னு சொன்னோம்னா the physical quantity that can be obtained from the fundamental quantity. அந்த fundamental quantity ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த quantity தான் என்ன பேரு? derived quantity. அப்ப இந்த derived quantity ன்னு சொன்னோம்னா இந்த 7 physical quantity தவிர மீதி இருக்கிறது எல்லாமே force, area, momentum, work, power, இந்த 7 தவிர மீதி இருக்க எல்லா physical quantity நம்ம என்ன சொல்றோம்? derived quantity அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப physical quantity னா the quantity that can be measured in terms of laws of physics and is used to determine the laws of physics. அதுதான் நம்ம physical quantity ன்னு சொல்றோம். அத ரெண்டா பிரிக்கிறோம், fundamental quantity, derived quantity. fundamental னா independent. அப்ப a physical quantity that cannot be expressed in terms of any other physical quantity, அதுதான் fundamental ங்கறோம். அது என்னன்னு பார்த்தா length, mass, time, temperature, current, amount of substance, luminosity ன்றோம். derived quantity னா the quantity that can be obtained from the fundamental quantity. அத நம்ம என்ன சொல்றோம்? derived quantity ன்றோம். area, force, momentum, work, energy, இது எல்லாமே இந்த 7 தவிர மீதி இருக்க எல்லா குவாண்டிட்டியும் நம்ம என்னன்னு சொல்றோம்? derived quantity ன்னு சொல்றோம். ரைட்? ஓகே.